Hi friends, welcome to my channel Shoba Handcraft. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா fish wire வச்சு எப்படி hair clip பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு fish wire ஒரு கலர் எடுத்துர்க்கறேன். இப்போ நம்ம 1 அடி ஸ்கேல் எடுத்து நான் ஒரு 9 அடி அளந்து எடுத்துர்க்கறேன். சோ 9 அடி அளந்து நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கலாம். ஒன்பது அடி அளந்து இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒயர் மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 6 லேயர் இருக்கும். அதில் நீங்கள் 4 லேயர் ஒன்றும் 2 லேயர் தனியாகவும் எடுத்துருங்க. ஸோ ஒரு பக்கம் 4ம் ஒரு பக்கம் 2 இருக்கிற மாதிரி ஃபுல்லாக இப்போ நம்ம பிரித்து எடுத்துடலாம். நான் இப்போ ஃபுல்லாக பிரிச்சுட்டேன். இப்போ 4 லேயர் இருக்கிற ஒயர் மட்டும் எடுத்துக்கிறேன். 2 லேயர் இருக்கிறது தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் 3 விரல் பிடிச்சி இப்போ சுற்றுறேன். ஒரு 5 சுற்று இல்லைன்னா 6 சுற்று போதும். உங்களோட முடி திக்னஸ் பொறுத்து 3 விரல் இல்லை 4 விரல் சேர்த்து வச்சு சுற்றலாம். கொஞ்சம் மீடியமாக இருக்கிறவங்க 3 விரல் எடுத்துக்கோங்க. ஒரு 6 சுற்று போதும், இல்லை 5 கூட போதும். ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக இருந்தால் போதும். இப்போ நான் சுற்றி இப்போ எடுத்துட்டேன். இப்போ நான் போடுற பாருங்கள் எப்படி போடணுன்னு காமிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த சுத்தின இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட் அடியில் இருக்கவங்க டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அங்கேருந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மொட்டு போட்டுடலாம். இப்படி எடுத்து மடக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்து கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி இந்த இடம் எடுத்து மடக்கிக்கணும். ஸோ மடக்கிட்டு உள்பக்கமாக இழுத்து அந்த மடக்கிறதுக்குள்ளே வெளிப்பக்கமாக இழுத்திங்கன்னா ஒரு மொட்டு மாதிரி இப்போ உங்களுக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா மொட்டு மாதிரி வந்துருச்சு இல்லையா? இப்போ நீங்கள் அப்படியே முன்பக்கம் மடக்கி திரும்ப உள்ளே விட்டு திரும்ப அதே போல் மடக்கி இப்போ வந்துட்டே இருக்கும் பாருங்கள். அதே போல் பார்த்து பண்ணிகிட்டே வாங்க. இப்போ பாருங்கள் அப்படியே மடக்கிட்டு நீங்கள் உள்ளே விட்டு இழுக்கணும். இழுத்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு மொட்டு மாதிரி வந்துடும். திரும்ப நீங்கள் அதை மடக்கி ஃப்ரண்ட்டில் கொண்டாந்து திரும்ப மடக்கணும். ஸோ நான் அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ ஃபுல் மொட்டு போட்டாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எத்தனை மொட்டு இருக்குன்னு கவுண்ட் பண்ணி அதுக்கு சென்டராக வர மாதிரி 2 பக்கமும் அது போல் சுற்றி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அந்த சென்டராக கொண்டு வந்து சுற்றி கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த நடுவில் இருக்கிற ஒயர் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிடும். இதில் எப்படி பண்ணுறேன்னு அப்படியே பார்த்து நீங்களும் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சாச்சு. இனி நீங்கள் வந்து பேக் சைடு திருப்பிட்டு இதை வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிடுங்க. சொருகிற அளவுக்கு கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு பின்பக்கம் எந்த பக்கம் வேணுமானாலும் சொருகிக்கலாம். ஏன்னா நிறையா மடக்கி இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் அப்படியே சொருகி ஒரு 3 மொட்டுக்குள்ளே விட்டுட்டு கூட எடுத்தீங்கன்னா போதும், நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். ஸோ 3 இல்லை 2 மொட்டுக்குள்ளே விட்டுட்டு எடுத்துட்டு கட் பண்ணிவிடுங்க. மீதி இருக்கிற ஒயரை கட் பண்ணிவிடுங்க. அப்போ உங்களுக்கு பார்க்க ஃபுல் ஃபினிஷிங் அழகாக இருக்கும். இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நான் ரெட் கலர் பண்ணியிருக்கிறது வந்து கொஞ்சம் நிறைய அடர்த்தியான முடி இருக்கிறவங்க பண்ணால் கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் நார்மல் குழந்தைங்களுக்கான முடிக்கு பண்ணுறது. இப்போ பாருங்கள், முடியில் போட்டு காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது வந்து ஜவுரி முடி தான், எப்படி போடணுன்னு காமிச்சிருக்கிறேன். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஹேரில். இப்போ நான் உங்களுக்கு அந்த சின்ன கிளிப்பும் போட்டு காமிக்கிறேங்க பாருங்கள். இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன முடி இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாத்தையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது சப்ஸ்கிரைப் ஃப்ரீ சேனல் தான். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.